400 கன்னிப் பெண்கள். அதிகாரம் 21. இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சன்னதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படக்கிறவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் சபை கூடினபோது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்யமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே, மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம்? நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டுக் கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்திலுள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடினபோது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்டபோது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டை கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப் பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கன்மலையில் இருக்கிற பென்யமீன் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பென்யமீனர் திரும்ப வந்தார்கள். கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரீகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். மனுஷர் லேவியனுடைய மறுமனையாட்டியை இலச்சையாய் நடத்தி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்களுடைய துன்மார்க்கத்திற்கு தண்டனை கொடுக்கும் வண்ணமாக இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே பென்யமீனருக்கு விரோதமாக ஒருமனப்பட்டு ஏகமாக கூடி வருகிறார்கள். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் அவசரப்பட்டு எதையாவது ஆணையிடுகிறார்கள். அதன் பின்பு தாங்கள் இட்ட ஆணைக்காக வருத்தப்படுகிறார்கள், அவஸ்தைப்படுகிறார்கள். இதற்கு எப்தா ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். ஆணையிடாமல் கர்த்தரிடத்தில் விசுவாசமாய் இருப்பது உத்தமமானது. கர்த்தரிடத்தில் ஆணையிட்டோ பொருத்தனை பண்ணியோ நாம் எதையும் சாதிக்க முடியாது. கர்த்தர் நமது பொருத்தனை நிமித்தமாக நமக்கு எதையும் செய்வதில்லை. இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆணையிடாதே போனாலும் கர்த்தர் பென்யமீன் புத்திரரை அழித்திருப்பார். கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை முக்கியமானதல்ல. ஆனாலும் பொருத்தனை பண்ணிவிட்டால் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு பொருத்தனை பண்ணியவருக்கு உண்டு. பொருத்தனை பண்ணிவிட்டு அதற்காக வருத்தப்படுவது விவேகமானது அல்ல. கர்த்தருக்கு பயந்தவன் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். சங்கீதம் 15:4. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் இவ்வாறு ஆணையிடவில்லை என்றால் அவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை அழிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. தங்களுடைய குமாரத்திகளை பென்யமீன் புத்திரருக்கு கொடுப்பதற்கு பதிலாக யாபேசின் கன்னிகைகளை திருடிக் கொண்டு வந்து
அவர்களை மனைவிகளாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. பென்யமீன் புத்திரர் எல்லோரும் மொத்தமாய் சங்காரமாகவில்லை. அவர்களில் 600 பேர் ரிம்மோன் கண்மலையில 4 மாதம் ஒளிந்திருக்கிறார்கள். பென்யமீனரில் உயிரோடு இருக்கிற இந்த 600 பேருக்கு தங்கள் குமாரத்தியை விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே ஆணையிட்டிருக்கிறார்கள். இப்போது இஸ்ரவேல் புத்திரர் தாங்கள் இட்ட ஆணையை நினைத்து வேதனைப்படுகிறார்கள். ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சன்னதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சமூகத்திலே அழுது ஜெபிக்கிறார்கள். சில பதிப்புகளில் தேவனுடைய வீடு என்பதற்கு பதிலாக பெத்தேல் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு அல்லது தேவனுடைய சந்நிதி என்று பொருள். இரண்டாம் முறையாக இஸ்ரவேல் புத்திரர் சத்தமிட்டு அழுகிறார்கள். முதலாவதாக பென்யமீன் புத்திரரோடு யுத்தம் செய்து தங்களில் 40,000 யுத்த வீரர்கள் மரித்து போன போது சத்தமிட்டு அழுதார்கள். இப்போது பென்யமீன் கோத்திரம் இஸ்ரவேலில் இராதபடி அழிந்து போயிற்றே என்று அழுகிறார்கள். பென்யமீனரை ஜெயித்து இஸ்ரவேலர்கள் பழிவாங்குகிறார்கள். இது அவர்களுக்கு சந்தோஷமான காரியம். ஆனாலும் தாங்கள் செய்த தவறுக்கு மனம் வருந்துகிறார்கள். தங்களுடைய குமாரத்திகளை பென்யமீன் புத்திரருக்கு கொடுப்பதில்லை என்று கர்த்தரிடத்தில் ஆணையிட்டிருக்கிறார்கள். இதனால் பென்யமீன் கோத்திரமே பிற்காலத்தில் சந்ததி பெருகாதபடிக்கு அழிந்து போகும். கிபியாவின் பாவம் பெரியது. ஆனாலும் கர்த்தர் ஒரு முழு சந்ததியையும் அழிப்பதற்கு சித்தமாக இரார். இஸ்ரவேலில் ராஜா இல்லை. ஆகையினால் அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். கொலைகாரர்கள் தண்டிக்கப்பட்டது நியாயமான காரியம். ஆனால் இங்கு பென்யமீன் புத்திரரின் முழு கோத்திரமும் ஏறத்தாழ அழிந்து போயிற்று. அவருடைய பட்டணங்களும் பட்டணத்தில் உள்ளவர்களும் மிருகங்களும் அழிந்து போயிற்று. மறுநாளில ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறார்கள். தேவனுடைய வாசஸ்தலம் சீலோவில் இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள வெண்கல பலிபீடத்தை இவர்கள் ஏன் பயன்படுத்தவில்லை என்று தெரியவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய ஜாதியாரிடத்தில் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை இஸ்ரவேலின் சத்துருக்கள் வெண்கல பலிபீடத்தையும் ஆசரிப்பு கூடாரத்தின் சில பகுதிகளையும் அழித்து போட்டிருக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்யமீனரை நினைத்து மனஸ்தாபப்படுகிறார்கள். இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே. மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம்? நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டுக் கொண்டோமே என்று இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறார்கள். லேவியனுடைய வழக்கை விசாரிப்பதற்காகவும் இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னது என்பதை தீர்மானம் பண்ணுவதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து மிஸ்பாவிலே சபையாக கூடி வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தார்கள். ரிம்மோன் கண்மலைக்கு 600 பேர் ஓடி போனார்கள். அங்கு அவர்கள் 4 மாதங்களாக தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனைவிகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அவர்களுக்கு தங்கள் குமாரத்தியை கொடுப்பதில்லை என்று இஸ்ரவேலர் கர்த்தர் பேர் ஆணையிட்டிருக்கிறார்கள். இந்த எண்ணம் ஆணையிடுவதற்கு முன்பாக வந்திருந்தால் அவர்கள் மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் பெரிய ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த பெரிய ஆணையின் விவரம் வருமாறு: நம்மில் ஒருவரும் தன் குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை. கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். இந்த காரணத்திற்காகத்தான் ஒருவேளை பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள எல்லோரையும் அவர்கள் கொன்று போட்டிருக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயாத் தேசத்தாரும் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. மிஸ்பாவிலே இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் ஏகோபித்து சபையாக கூடி வந்திருக்கிற போது
இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரிக்கிறார்கள். அவர்கள் யாபேசிலே கூடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை இலக்கம் பார்க்கிறார்கள். அப்போது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இல்லை என்பதை கண்டுகொள்கிறார்கள். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் அனைவரையும் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சன்னதியில் வரவழைத்து அவர்களை இலக்கம் பார்க்கிறார்கள். இங்கு கூடி வராதவர்களை அழித்துவிட வேண்டும் என்பது அவர்களுடைய பொருத்தனை. கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் வரவில்லை. இதற்காக இஸ்ரவேலர்கள் இவர்களை சங்காரம் பண்ணுகிறார்கள். பென்னிமீன் புத்திரரும் அங்கு வரவில்லை. கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்தில் புருஷனை அறியாத 400 கன்னிப் பெண்கள் இருக்கிறார்கள். இவர்களைத் தவிர மற்ற புருஷரையும் ஸ்திரீகளையும் சங்கரிக்கிறார்கள். பென்னிமீன் புத்திரரை இஸ்ரவேல் புத்திரர் இதற்கு மேல் சங்காரம் பண்ணவில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கரிக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறார்கள். பலவான்களில் 12,000 பேரும் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வருகிறார்கள். பென்னிமீன் புத்திரரில் மனைவிகள் இல்லாமல் 600 புருஷர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு 400 கன்னி பெண்களை தேடி பிடித்திருக்கிறார்கள். இதன் பின்பு பென்னிமீன் புத்திரரோடு அவர்கள் கலந்து பேசி சமாதான உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக கூடி வந்தபோது அவர்கள் 2 காரியங்களை தீர்மானம் பண்ணுகிறார்கள். அவையாவன: கிபியாவின் மனுஷருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வேண்டும், தங்களுடைய குமாரத்தியை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுக்க கூடாது, பென்யமீன் கோத்திரத்தை அழித்து போட வேண்டும் என்பது இஸ்ரவேல் புத்திரருடைய நோக்கம் அல்ல. இஸ்ரவேல் புத்திரர் கிபியா மனுஷருடைய துன்மார்க்கத்திற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தை சுத்தம் பண்ண வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். இதன் நிமித்தமாகவே பென்யமீனருக்கு தங்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ஏகமாய் கூடி தீர்மானித்த பிரகாரம் பென்யமீன் கோத்திரத்தாரை அழித்து போடுகிறார்கள். அவர்களுக்கு தங்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி கொடுக்காமல் தங்களுடைய தீர்மானத்தில் உறுதியாயிருக்கிறார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்யமீனரை நினைத்து மனஸ்தாபப்படுகிறார்கள். இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே என்று நினைத்து இஸ்ரவேலர் மனம் வேதனைப்படுகிறார்கள். கிபியாவின் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் மீது கோபப்படுகிறார்கள். பென்யமீன் புத்திரருக்கு அழிவு வந்தபோதோ இஸ்ரவேல் புத்திரரின் கோபம் துக்கமாய் மாறிற்று. தங்கள் சகோதரராகிய பென்யமீனர் அழிந்து போவதை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் வருத்தப்படுகிறார்கள். இஸ்ரவேல் கோத்திரத்திலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் பென்யமீனருக்காக மனஸ்தாபப்படுகிறார்கள். பென்யமீன் புத்திரரை முழுவதுமாக அழிக்க வேண்டும் என்னும் தங்கள் நிலைமையிலிருந்து இஸ்ரவேல் புத்திரர் பின் வாங்குகிறார்கள். அவர்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார்கள். பென்யமீன் கோத்திரம் இஸ்ரவேலிலே இராதபடி அழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாவத்திற்கு விரோதமாக தாங்கள் வைராக்கியமாய் இருந்ததற்காக மனஸ்தாபப்படவில்லை. ஆனால் பாவத்தின் விளைவினால் பென்யமீனருக்கு ஏற்பட்டிருக்கிற அழிவை பார்த்து இஸ்ரவேலர் மனஸ்தாபப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருந்த ஆயுததாரிகளாகிய பென்யமீனரை மாத்திரம் சங்காரம் பண்ணி இருந்தால் அவர்கள் இவ்வளவு அதிகமாய் மனஸ்தாபப்பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ பென்யமீனருடைய ஆயுதம் ஏந்தி இராத ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் மேய்ப்பர்களையும் வயல்வெளிகளிலே வேலை செய்கிறவர்களையும் சங்காரம் பண்ணி விடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாவத்திற்கு விரோதமான வைராக்கியத்தோடு நல்லது செய்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த நல்ல வேலையை அளவுக்கு அதிகமாய் செய்து விடுகிறார்கள். நம்மிடத்தில் பாவத்திற்கு விரோதமான வைராக்கியம் இருக்க வேண்டும். அந்த வைராக்கியம் நம்முடைய ஆளுமைக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஆவிக்குரிய காரியங்களில் நாம் ஈடுபடுவோம் என்றால் விபரீதமான விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது. மனுக்குலத்தை அழிப்பது கர்த்தருடைய சித்தமல்ல.
இந்த உலகத்தில் ஏராளமான யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது. யுத்தங்களின் ஆரம்பம் விறுவிறுப்பாக இருந்தாலும் அதன் முடிவு சோகமாகவே இருக்கும். மனுக்குலத்தை அழித்து போடும் எந்த காரியமும் கர்த்தருடைய சித்தமாய் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நாம் வழக்குகளை விசாரிக்கும் போது நியாயமாய் விசாரிக்க வேண்டும். வழக்குகளுக்கு தீர்ப்பு கொடுக்கும் போது நீதியான தீர்ப்பு கொடுக்க வேண்டும். நியாய தீர்ப்பில் அன்பும் மனதுருக்கமும் இருக்க வேண்டும். கர்த்தர் மனுக்குலத்தை தண்டிக்கும் போது மனுஷருடைய வேதனையில் அவர் ஒருபோதும் பிரியப்படுகிறவர் அல்ல. நாமும் மற்றவர்களுடைய வேதனையில் பிரியப்படக்கூடாது. மனுஷர் தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். நாம் மனுஷர் மீது உண்மையான அன்பு வைத்திருப்போம் என்றால் அவர்கள் அழிந்து போவதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பி நல்லவர்களாக ஜீவிப்பதை பார்த்து மகிழ்ச்சியாயிருப்போம். நம்முடைய கோபத்தினாலே நாம் சில கோப வார்த்தைகளை பேசிவிடலாம். கோபத்திலே நாம் அழிவுக்கு ஏதுவான காரியங்களை கூட செய்துவிடலாம். அதையெல்லாம் அமைதியாய் இருக்கும்போது சிந்தித்து பார்த்தால் நமக்கு வருத்தமும் வேதனையும் உண்டாகும். கோபமாக பேசியிருக்க கூடாது என்றும் கோபத்திலே அதை அப்படி செய்திருக்க கூடாது என்றும் நம்முடைய சமாதானத்திலே நாம் நினைப்போம். இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் கோத்திரத்தாரின் அழிவுக்காக மனஸ்தாபப்படுகிறார்கள். இஸ்ரவேலிலே ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்று என்று நினைத்து வேதனைப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடி வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர் கர்த்தருடைய சமூகத்திலே தங்களுடைய சந்தேகங்களையும் ஆலோசனைகளையும் கரிசனைகளையும் மனஸ்தாபங்களையும் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கும் போது அங்கே ஒரு கோத்திரம் மாத்திரம் அவர்களோடு கூட இல்லை. பென்யமீன் கோத்திரத்தார் மற்ற இஸ்ரவேல் கோத்திரத்தாரோடு அங்கே இல்லை. வலது கையின் குமாரனாகிய பென்யமீன் இப்போது வருத்தத்தின் குமாரனாய் இருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய வருத்தத்தை கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்று இஸ்ரவேலர் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்துகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணுவதற்காகவும் தங்கள் மதியீனத்தை அகற்றுவதற்காகவும் யுத்தத்திலே தங்களுக்கு கிடைத்த வெற்றிக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவதற்காகவும் தங்களுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு தங்களுக்கு தெய்வீக கிருபை கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் தாங்கள் கட்டின பலிபீடத்தின் மீது செலுத்துகிறார்கள். நம்மிடத்தில் எவ்வளவு துக்கங்கள் இருந்தாலும் பாரங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதபடியிலே இறக்கி வைத்துவிட வேண்டும். நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் கோத்திரத்திற்காக மனஸ்தாபப்படுகிறார்கள். அவர்களில் 600 பேரை தவிர மற்றவர்கள் எல்லோருமே யுத்தத்திலே சங்காரமானார்கள். உயிரோடு இருக்கிற 600 பேரும் வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கன்மலைக்கு போய் அந்த கன்மலையிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு பயந்து 4 மாதமாக இருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் ரிமோன் மலையில் இருக்கிற பென்யமீன் புத்திரரோடு சமாதான உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். அப்பொழுது ரிமோன் கன்மலையில் இருக்கிற பென்யமீன் புத்திரரோடு பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லோரும் மனுஷரை அனுப்புகிறார்கள். பென்யமீன் மனுஷர் தங்களுடைய சகோதரர் என்றும் அவர்களை தங்களுடைய சகோதரராக ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்களை தங்கள் சத்துருக்களாக பாவித்து அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போவதில்லை என்றும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அனுப்புகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீன் புத்திரர் மீது கரிசனையோடு இருக்கிறார்கள். தங்களுடைய குமாரத்திகளை பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று இஸ்ரவேலர் ஆணையிட்டிருந்தாலும் பென்யமீனருடைய விவாக காரியங்களை குறித்து இஸ்ரவேலர் கரிசனையோடு இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் பென்யமீனருக்காக கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்தில் புருஷரை அறியாத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து அவர்களை சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். பென்யமீன் புத்திரர் ரிம்மோன் கன்மலையில் இருக்கிறார்கள். இது எருசலேமிற்கு வடக்கே 15 மைல் தூரத்தில் உள்ளது. பாலஸ்தீன தேசத்தில் இதுபோன்று ஏராளமான கண்மலைகளும் குகைகளும் உள்ளன.
ஒரு குகையில் அநேக நாட்களுக்கு தங்கி இருக்க முடியும். இஸ்ரவேல் புத்திரரின் அடிமைத்தன காலத்தில் இஸ்ரவேலரில் அநேகர் இதுபோன்ற குகைகளில் நீண்ட காலமாக தங்கி இருந்தார்கள். 400 கன்னி பெண்களையும் பென்யமீனருக்கு ஆயத்தம் பண்ணின பின்பு அவர்களுக்கு சமாதானம் கூற இஸ்ரவேல் புத்திரர் மனுஷரை அனுப்புகிறார்கள். அவர்களுடைய சமாதான வார்த்தைகளை கேட்டு பென்யமீனர் திரும்ப வருகிறார்கள். இஸ்ரவேலர் கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரீகளில் உயிரோடே வைத்த பெண்களை பென்யமீனருக்கு கொடுக்கிறார்கள். அப்படி செய்தும் பென்யமீனரின் தொகைக்கு காணாதிருக்கிறது. 600 புருஷர்களுக்கு 400 கன்னி பெண்கள் இருக்கிறார்கள். மீதமுள்ள 200 புருஷருக்கு ஸ்திரீகளை தேடுவதற்காக இஸ்ரவேல் புத்திரர் திட்டங்களை யோசிக்கிறார்கள். இஸ்ரவேலிலே பென்யமீன் கோத்திரம் அறுப்புண்டு போய்விடக் கூடாது. அந்த கோத்திரம் மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். பென்யமீன் கோத்திரத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் பென்யமீனரில் மீதியாயிருக்கிற மனுஷருக்கு விவாகம் பண்ணி வைக்க வேண்டும். பென்யமீனர் ரிமோன் கன்மலையிலே இஸ்ரவேலருக்கு பயந்து தங்களை ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் பென்யமீனை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் அங்கேயே செத்து போவார்கள். பென்யமீன் கோத்திரம் முழுவதுமாய் அழிந்து போகும். பென்யமீன் புத்திரரை ரிமோன் கன்மலையிலிருந்து அழைத்து வந்து அவர்களுக்கு கன்னி பெண்களை விவாகம் செய்து கொடுத்தால் அவர்களுடைய சந்ததி பெருகும். இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் 400 கன்னி பெண்கள் இருக்கிறார்கள். பென்யமீனரோ 600 பேராய் இருக்கிறார்கள். பென்யமீனரில் 400 பேருக்கு கீலேயாத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற 400 கன்னி பெண்களை விவாகம் செய்து கொடுக்கிறார்கள். இன்னும் 200 பென்யமீனருக்கு விவாகம் பண்ணி வைக்க வேண்டும். இந்த விவாகத்தின் மூலமாக பென்யமீனருக்கும் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளுக்கும் புதிய உறவு முறை உண்டாயிற்று. பென்யமீன் கோத்திரத்தானாகிய சவுல் கீலேயாத்தில் உள்ள யாபேசை குறித்து மிகுந்த கரிசனையோடு இருந்தார். சவுலின் காலத்தில் கீலேயாத்தில் உள்ள யாபேசிலே புதிய குடும்பங்கள் குடியேறின போதிலும் சவுல் அந்த ஊரின் மீது மிகுந்த கரிசனையோடு இருந்தார். அதற்கு யாபேசின் மூப்பர்கள், நாங்கள் இஸ்ரவேல் நாடெங்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பும்படி 7 நாள் எங்களுக்கு தவணை கொடும். எங்களை ரட்சிப்பார் இல்லாவிட்டால் அப்பொழுது உம்மிடத்தில் வருவோம் என்றார்கள். அந்த ஸ்தானாபதிகள் சவுலின் ஊராகிய கிபியாவிலே வந்து ஜனங்களின் காது கேட்க அந்த செய்திகளை சொன்னார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் சத்தமிட்டு அழுதார்கள். 1 சாமுவேல் 11:3-4